இவ பாட்டுக்கு எனக்கு நான் இப்படியெல்லாம் பேசிட்டு போறா. கொஞ்சம் கூட அறிவு இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியல. புரிஞ்சுக்கவே மாட்டாளா இவ? என்னடா இதுன்னு. குழந்தைக்கு தான் அவள் எல்லாம் நல்லா பெருசா அப்படி இப்படின்னு எல்லாரோடையே பண்ணி தொலைச்சோம். ரெண்டாவது பிள்ளைக்கு வந்து எனக்கு இப்போ பண்ணுங்க அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் போய் ஒரு 5-6 கட்டு சோறு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிட்டு போய் வீட்டுக்கு தக்கன பண்ணி வளையல வாங்கிட்டு போய் பூ பழம்லாம் வாங்கிட்டு போய் சிம்பிளாக பிள்ளைக்கு ஒரு அழகாப்போ போட்டு வருவோம். என்னதாக இருந்தாலும் ரெண்டாவது பிள்ளை, அந்த பிள்ளைக்கு பண்ணிட்டு இந்த பிள்ளைக்கு பண்ணாமல் இருக்கக்கூடாது, ஏதோ நம்மளால முடிஞ்சதை சிம்பிளாக போட்டுட்டு பண்ணிட்டு வருவோன்னு நான் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருந்தா வந்தா பிள்ளையை தூக்கிட்டு வந்து சத்த பேர உட்காரல, டீ குடிக்கல, காப்பி குடிக்கல, சோறு திங்கலை, தண்ணி குடிக்கல, ஒன்றும் பண்ணலை. விஷயத்த சொன்னா, மூஞ்சியை காட்டினா, முகரையை காட்டினா, நான் போகிறேன் அப்படின்னு பிள்ளையை தூக்கிட்டு விறுவிறுன்னு போகிறா. இவன் எதுக்கு வந்தா? என்னடா சொல்லாமல் கொள்ளாமல் அப்படி அர்ஜுன் தம்பியும் காணும், இவன் மட்டும் இப்படி வந்திருக்காளேன்னு நான் ஒரு பக்கம் நினச்சேன். கதை இதுதாங்க. இவ்வளோ மோசமாக வாங்க பெத்த புள்ள இருக்கும். ஐயய்யய்ய ஏங்க, நீங்கள் ஒருத்தவோ சம்பாதிக்கிறீங்க, நமக்கு எதுவும் முதலுக்கு ஆம்பளை பிள்ளை தலைப்பிள்ளை பிறந்து தலைப்பிள்ளை எங்கிட்ட நமக்கு சம்பாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளைய இப்போதான் பள்ளியோடம் போகிறேன், அவன் இன்னைக்கு பெரிய ஆளாய் சம்பாரித்து நமக்கு போடுறதுன்னு நமக்கே தெரியாமல் முடிச்சுட்டு கிடக்கும். நம்ம எப்படா பொழப்ப விட்டுறது? இவளுக்கு இப்போ எனக்கு வந்து வாகாப்ப நடத்து அப்படி இப்படின்னா இவளுக்கு வாகாப்ப நடத்தணும்னு வைங்க. அப்புறம் நாளை பின்ன சோனி என்ன செய்வா? என்னது அவளுக்கு மட்டும் பண்ணி ஏன் ரெண்டாவது பிள்ளைக்கு பண்ணுங்க அப்படின்னு கேட்க மாட்டாளா? அவள் கேட்குறாளோ கேட்கலையோ அவங்க வீட்டில் கேட்க மாட்டாளா? அது என்ன உன் அக்காவுக்கு மட்டும் பண்ணாங்க, உனக்கு எதுவும் பண்ணலையா அப்படின்னு அவங்க வீட்டில் கேட்க தானேங்க செய்வாங்க. இவ பண்ணுறதெல்லாம் ஒன்றும் சரியில்லை. நீங்கள் என்ன ஒன்றுமே பேசாமல் பேசாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருக்கிறிய? அவள் அம்பூட்டு பேசுகிறாள்ல, அவகிட்ட எதுவுமே சொல்லலை, ஏன் இப்படி நின்னியா? என்ன பேச சொல்கிற செல்வி? அதுக்கிட்ட மூஞ்சி முகரையை காட்டுனாதான் போய் புருஷன்கிட்ட 1க்கு 2 4 என்னத்தையாவது சொல்லி விட்டுருது. அர்ஜுன் தம்பி அது சத்தியா சொல்கிறத கேட்க மாட்டாரு. இருந்தாலும் என்னத்துக்கு வம்புன்னு தான் நான் வாயை பொத்திக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். இந்த புள்ள பண்ணுறது ஒன்றும் சரியில்லை தான் வசந்தி. என்ன பண்ண சொல்கிற? நம்ம என்ன தான் பண்ணுறது நீயே சொல்லு. இருந்தாலும் ஒரு அளவு தாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாதுங்க. அப்பப்பா என்னால் முடியல சாமி, இவ பண்ணுற அட்டூழியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கா. சரி சரி விடு. நான் வேணா ஃபோன் அடிச்சு அர்ஜுன் தம்பிகிட்ட, மாப்பிள்ளை இந்த மாதிரி மாப்பிள்ளை சத்யா வந்து இப்படியெல்லாம் கேட்குது மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை பண்ண, என்ன தான் செய்வோம் சொல்லுங்க அப்படின்னு பேசவா? இது அர்ஜுன் தம்பி, அர்ஜுன் மாப்பிள்ளை ஒன்றும் கேட்குறதுக்கு சொல்ல மாட்டார். போய் கேட்டு வா சத்யான்னு அவரை அனுப்பி விடுவார். அவருக்கு அவராவது நம்ம மருமகன் தான், நம்ம சூழ்நிலை என்ன, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம், எப்படி இருக்கோன்னு அவர் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு. நம்ம புள்ள இந்த சத்யா, கொஞ்சமாவது இந்த பிள்ளைக்கு அந்த நினப்பு இருக்கா செல்வி? அதை தான் நானும் சொல்கிறேன். கொஞ்சம் கூட அந்த நினப்புங்கிறதே இல்லை, என்னன்னு கூட கண்டுக்க மாட்டேங்கிறா. பாருங்க, நீங்கள் ஃபோனெல்லாம் அடிக்க வேண்டாம், நேரடியாக நான் வீட்டுக்கு நான் இப்போவே கிளம்புறேன், என்ன ஏதுன்னு போவோம். அவள் இல்லைன்னா ஒன்றத்தையாவது சொல்லி அர்ஜுன் தம்பி மனசில் எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பா. நான் போகிறேன் இப்போவே கிளம்பி, போயிட்டு நான் வந்துடுறேன் எங்கள் மறுபத்துக்கு, போயிட்டு வருவா. ஏன்னா ஷோப்பா இந்த பிரச்சனை இன்னைக்கு முடிச்சாகணும். ஏன் இப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல. பண்ணுவோம், பண்ணலலாம் நான் சொல்லலை, வளகாப்பு நடத்தணும்னு எனக்கும் ஆசை தான். இவன் என்னடான்னா கல்யாணம் காட்சி பண்ணுற மாதிரி மண்டபத்தை பிடிக்கணும், பெருசாக பண்ணணும், எல்லாத்துக்கும் சொல்லணும் வைக்கணும். என்னங்க இது? ம் என்ன இது? அதை போய் அர்ஜுன் தம்பிகிட்ட சொன்னா தான் என் மனசு ஆறும். நான் இப்போவே கிளம்பி போய் அவங்க வீட்டில் பேசிட்டு வாரேன். நானும் வரவா? வேண்டாம் வேண்டாம், கடைக்கு ஆள் வந்து நிற்கிதுன்னு முதவே ஃபோன் அடிச்சாகல்ல, நீங்கள் கடைக்கு விருன்னு போங்க, நீங்கள் வர வேண்டாம். இருக்கிற பொழப்ப அதையும் விட்டு விட்டு ஊரா சுற்றினோம்னா சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதுதான். ஏற்கனவே நம்ம பிள்ளைய நம்ம நிலமை தெரிஞ்சும் அது இதுன்னு அதை பண்ணலையா இதை பண்ணலையான்னு நம்மக்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்குதுங்க. இதில் வேற நம்ம வாட்டுக்கு ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தோன்னு வைங்க, பேசாமல் இருங்க, கடைக்கு போகிற வழியே பாருங்கள். நான் போய் அவள்கிட்ட என்ன ஏதுன்னு நான் பேசிக்கிறேன். சரி செல்வி, புள்ள பள்ளிக்கூடம் விட்டு வாரதுக்குள்ளே நீ வந்துரு. என்ன அவன் வந்து அம்மாவை கணம்னா அப்புறம் அழுவி. ஆமாம், அது அழுவுது. பொம்பளை பிள்ளைய ஒன்று ஒன்றா கேட்டு முடிஞ்சிருச்சு, அது என்னென்ன பண்ண காத்திருக்கோ தெரியல. அழுகாது, சித்திக்காரிகிட்ட இருக்கும். வசந்திக்கிட்ட நான் ஒரு வாட்டி சொல்லிட்டு நான் கிளம்புறேன். சரி செல்வி, சரி வா, பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டு போகிறேன். என்னதான் சொல்லன்னு தெரியல. இந்த சத்யா ஏன் தான் அப்பையிலேருந்தே இப்படி நம்மளை ஏதாவது பாடாதான் படுத்துது. அப்படி பண்ணுறதா இருந்தா நீயே சொல்லு. எல்லா வீட்லேயும் மருமகன் தான், உங்கள் அம்மா வீட்டில் அதை போய் கேட்டு வா, இதை போய் கேட்டு வான்னு அனுப்பி விடுவாங்க, விரட்டி விடுவாங்க. இங்கே அப்படி இல்லை, நம்ம மகளே நமக்கு ஆப்பு வைக்கிது, மருமையும் கிடையாது. அதை வேணா சொல்லுங்க, அதுதான் உண்மை. நம்ம மகளே நமக்கு ஆப்பு வைக்கிது, மருமை எங்கிட்ட ஆப்பு வைக்க. பாவம் அர்ஜுன் தம்பி எல்லாம் கோளாறு சொல்கிறதுக்கு வேலையே கிடையாதுங்க.
அந்த பையன் மாதிரி கிடைக்கலாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். நமக்கு நம்ம பிள்ளை தான் சரியில்லை. ம், ஆமாம் ஆமாம். சரி போயிட்டு வரியா? ம் சரிங்க. சத்யா, அம்மாட்டுக்கு போயிட்டு வரேன்னு என்னடி அதுக்குள்ள வந்துட்டேன்? சாயங்காலம் போல வரேன்னு சும்மாதான் மாச்சி. பிடிக்கல வந்துட்டேன் இருக்க. யாருக்கு என்ன பிடிக்கல? ஏமா? இல்லடா, சத்யா செல்வி வீட்டுக்கு போயிட்டு வரேன், அப்பா அப்பா அம்மாச்சி பார்க்கணுன்றா, நீ இனியா பார்த்துக்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு போனவ உடனே திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டா. அதான் ஏன்டி சாயங்காலம் வரேன் நீங்க உடனே வந்துட்டியேன்னு கேட்டுட்டு இருக்கேன். அப்படியா? என்கிட்ட சொல்லல சத்யா போறேன்னு. இல்லை அர்ஜுன் மாமா, நீங்கள் ஆஃபீஸில் பிஸியாக இருப்பீங்கன்னு உங்களுக்கு கால் பண்ணல, அதனால தான் கால் பண்ணாமல் நானே போயிட்டு வரலான்ட்டு போனேன். அப்புறம் பிடிக்கல வந்துட்டேன். ஏய், வசந்தி அக்காவுக்கும் உனக்கு எதுவும் பிரச்சனையா? அது பேசாம இருக்கிறது எதுவும் ஆரம்பிச்சு விட்டியா என்ன? ஆமாம், எனக்கு வேறு வேலை இல்லை பாருங்கள், உங்கள் அக்காவை போய் நான் ஆரம்பிச்சு விட்றேன். நீங்கள் வேற அதுக்கும் எனக்கும் எந்த பேச்சும் இல்லை, நான் அதுகிட்ட பேசவே கிடையாது. ஏன் அது எங்கன்னு கூட நான் பார்க்கவே கிடையாது. ம், பார்க்கவே இல்லையா ஆள? அப்புறம் ஏன் போனேன்? அம்மா பார்க்க போனேன், அம்மாவுக்கு எனக்கு சின்ன சண்டை, கிளம்பிட்டேன். இப்பதான் சண்டை இல்ல, சொல்லு என்ன பிரச்சனை? அர்ஜுன் தம்பி வீட்டில் தான் இருக்கீங்களா? நான் நினச்சேன் மத்தியானம் போல் வீட்டுக்கு வருவீங்கன்னு. கரெக்டாக வீட்டில் தான் இருப்பீங்க போல. செல்வி வாமா. சத்யா இப்போதான் அங்கே வந்துட்டு வரேன்ட்டு வந்தா, என்னடி எதிரின்னு கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு என்ன நிற்கிறா, என்னாச்சு? சத்யா உங்களை பார்க்கணுன்னு வந்தா உடனே வந்துட்டாங்க திரும்பி. ஏம்மா நீங்கள் வேறம்மா, அவள் என்னையே பார்க்கணுன்னு வந்தாளா? எங்கள் யாரையும் அவள் பார்க்கணுன்னுலாம் வர கிடையாது, நீங்கள் வேற. அவள் அது எங்களை பார்க்க வர்றா. அதாவது அவள் என்ன விஷயத்துக்கு வந்தான்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தாளா முதல்ல? ஏன் அர்ஜுன் தம்பி, உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாவ இதுக்கு தான் போகிறேன் அப்படி இப்படின்னு எதுவும் சொன்னாலா என்ன? இல்லக்கா, என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அங்கே போறேன்னு கூட என்கிட்ட சொல்லாம வந்திருக்கா. இல்லைன்னா எப்பவும் சொல்லிட்டு தான் எங்காவது போறதுன்னா போவா வருவா. இன்னைக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆமா, என்ன விஷயமா வந்தாக்கா? அது ஒன்றும் இல்லைப்பா, இங்கே பாரு, என்னன்னு உன் பொண்டாட்டி உன்கிட்ட தான் சொல்லாமல் வந்திருக்காளா? ஆனால் அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லியிருந்தான்னு வையே, நீ ஒத்து இருந்திருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். செல்வி என்னன்னு தான் சொல்லேன். இந்த விஷயம் அந்த விஷயம்னா ஒன்றுமே புரியல. பாருங்கம்மா, ஒன்றும் இல்லை, அவளுக்கு வளகாப்பு நடத்த சொல்லி எங்ககிட்ட சண்டைக்கு வரா. தெரியாதா அவங்களுக்கு? இல்லை இங்கே எதுவும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா வளகாப்பு நடத்தணும்னு. வளகாப்பு நடத்தணும்ட்டு உங்ககிட்ட சண்டைக்கு வந்தாளா? இப்போ அங்கேருந்து போட்டு கொடுக்கறதுக்காக தான் இங்கே வந்தியாக்கும் நீ. உன்னை யார் வர சொன்னது? இப்போ பாத்தியாப்பா பேசுகிற பேச்ச? ஏய் சத்யா, என்னது இது? வளகாப்பு நடத்த சொல்லி அங்க போய் கேட்டியா? ஆமாம், இப்போ என்ன அதுக்கு? ஆமா, இப்ப என்னவா? ஆண்டி சத்யா அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க நீ. ஏன் எங்களுக்கு தெரியாதா பண்ணணும்னு? அர்ஜுன்கிட்ட கேளு. நான் போன வாரமே இதை பற்றி நான் அவங்ககிட்ட பேசிட்டேன். பண்ணலாமா? 7வது எண்டிங்கில் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 7வது மாதம் கடைசியில் பண்ணிடுவோம் அப்படின்னு. நீ ஏண்டி அங்கே போய் கேட்டுட்டு இருக்க? அக்கா வந்து என்ன கேட்டா? இங்கே பாருப்பா, வந்தா பிள்ளை என்கிட்ட ஒடியாந்து விளையாடிட்டு இருந்துச்சு. அந்த பிள்ளை என்னைய விட்டு போவேனான்னு அதை இழுத்து பறித்து தூக்கிட்டு வந்துட்டாப்பா. 5 நிமிஷம் உட்காரல வீட்டில். வந்தவ டீ குடிக்கல, சாப்பிடல, ஒன்றும் பண்ணலை. மறுபஸ்ஸே கிளம்பி வந்துட்டா. எனக்குன்னா கோவமா, நடத்துறீங்களா இல்லையா வளகாப்பு? அதுவும் பண்ணுறேம்மா, வீட்டில் நான் சிம்பிளாக பண்ணுவோம்மா, நான் வரேன், எல்லாம் கொண்டு வரேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதெல்லாம் அவள் கேட்டுக்கவே இல்லையே. பண்ணுறீங்களா இல்லையா, பண்ணுறீங்களா இல்லையா, பெருசாக பண்ணணுமா, மண்டபம் பிடிச்சி பண்ணணுமா? ஏன்ப்பா, உங்கள் மாமாவே இப்போ தான் அது ஒரு நல்ல கடை ஏதோ ஓட்டம் ஓடிட்டு இருக்குது. இவளுக்கு 2 பேர்த்துக்கு கட்டி கொடுத்த காசே கடை இன்னும் கட்டி முடிக்கலை. இப்போ அதை பண்ணு இதை பண்ணு பெருசாக பண்ணு அப்படிங்கிறாளே, என்னால் முடியுமாப்பா சொல்லு? செல்வேக்கா, ஏன்? ஐயோ, இதுக்கு போய் நீங்க எதுக்கு புலம்பிட்டு இருக்கீங்க? இவ ஒரு லூசு உங்கள்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கான்னு இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அறிவு இருக்கா சத்யா முதல்ல உனக்கு? ஏய், நானும் அம்மாவும் போன வாரமே இதை பத்தி பேசிட்டோம். உனக்கு ஏதாவது ஆசையா இருக்குன்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே. அவங்கள ஏன் தொல்லை பண்ற போய்? உனக்கு புரியாது. அவங்களே பாவம். உங்க அப்பா ஏதோ சம்பாதிக்கிற வச்சு கடன் கட்டி ஏதோ வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்கள போய் டார்ச்சர் பண்ற. என்கிட்ட எதுக்கு சொல்லாம நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன? நீ ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கணும் என்கிட்ட கேட்கணும்ல, ஏன் அங்கே போய் கேட்ட? அவங்க தானங்க பண்ணணும். லூசா மாமா நீங்கள்? அர்ஜுன் மாமா இங்கே பாருங்க, எல்லாமே ப்ராப்பராக அவங்க தான் பண்ணணும்னு தெரியாது. ஏய், ஃபர்ஸ்ட் பேபிக்கு தான் அவங்க பண்ணுவாங்க, செகண்ட் பேபிக்குலாம் அவங்க பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது. தேவையில்லாமல் போயிட்டு நீ வம்புழுத்துட்டு இருக்க சத்யா. பாவம் இல்லையா? அழுதுட்டு எப்படி வராங்க பாரு. நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா யாரையுமே? ஏதாவது ஒரு வம்பு பண்ணிகிட்டே இருக்கணும் உனக்கு. இதுக்கு தானே ஆசைப்பட்டேன். என் பின்னாடியே அங்கேருந்து துரத்தி வந்து இப்போ என்ன கோல் மூட்டி போட்டு கொடுத்துட்ருக்க. அவர் என்ன ஒன்றா திட்டுருக்க பார்த்து ஹாப்பியாக போறியா?
இதுக்கு தான் பின்னாடி துரத்திட்டு வந்தியாக்கும். இதில் என்ன உனக்கு கிடைக்கிது? நான் தான் அங்கேயே பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன் இல்லை, நான் பாட்டுக்கு செவனேன்னு. ஏன் என் பின்னாடியே வந்து என்னை போட்டு கொடுத்துட்ருக்கேன்? அவங்க இதெல்லாம் வந்து சொல்றது போட்டு கொடுக்குறதா? இங்க பாரு, இன்னொரு பக்கம் ஐயோ நம்ம பிள்ளைக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்கும் போல, நம்மளால பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு கூட வரலாம்ல. ஏய் சரி நான் கேட்குறேன், இப்போ எதுக்கு கிராண்டாக பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பேபிக்கு நம்ம சூப்பராக பண்ணோம், கிராண்டாக பண்ணோம், நல்லா பண்ணோம். இப்போ சிம்பிளாக வீட்டில் பண்ணிட்டு போயிடலாம்ல. இதுக்கு என்னடா நீ என்ன மண்டபம் பிடி. சத்யா, கொஞ்சம் அடக்கி வாசி சரியா? ரொம்ப கிராண்ட் அது இதெல்லாம் வேணாம். ஏற்கனவே நமக்கு ட்வின்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பேபி சிம்பிளாக வீட்டில் நமக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் சொல்லி நம்ம பண்ணலாமே அழகா. இதுக்காகலாம் மண்டபம் பிடிச்சி தேவையில்லாத செலவு பண்ணி நீயே யோசிச்சு பாரு, இதில் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஆ, இதெல்லாமா நீ ஆசைப்படுவ? சரி, நான் தெரியாம தான் கேட்குறேன். இதெல்லாம் நான் ஆசைப்படக்கூடாதா? கூடாதுன்னு நான் சொல்லலை, இதெல்லாம் தேவையில்லாத ஆசைகள். எப்பா நீ தேவையில்லாம என்னையால அவளை திட்டாதப்பா. அவ பத்தியா என்ன சொல்றேன்னு, நான் கோல் மூட்டை அங்கேருந்து வந்தேங்கிறா. அப்போ எத்த தண்டி வார்த்தை பேசுறா. எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு அர்ஜுன் தம்பி. இப்படியெல்லாம் இவ பேசுவான்னு நினைச்சு கூட பார்க்கலப்பா. இவ்வளோ தூரம் பேசும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? கோல் மூட்டை அங்கேருந்து வந்தேன் வைக்கிறேன்னு இப்படிலாமா பேசுவாங்க? அட செல்விக்கா, இவ சொல்றான்னு நீங்க போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அட விடுங்கக்கா சும்மா. செல்வி வாமா, நீ உட்காரு வா, காப்பி போட்டாரவா? இல்லம்மா, புள்ள பள்ளிக்கூடம் விட்டு வந்துடுவான், மறுபஸ்லேயே வந்துடுறேங்க. நான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். இவன் இந்த மாதிரி பேசிட்டு வந்தது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு தம்பி. அதான் உடனே வந்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்ன எதுன்னு அவள்கிட்ட கேட்கலான்னு வந்து நீங்களும் கரெக்டாக வீட்டில் இருந்தியே. என்னையால அவளை பிடிச்சி நீங்கள் எதுவும் திட்டாதியே, சண்டை போட்டுக்கிறாதியே. கடைசியில் என்னையால நான் ஒரு மாதிரி பேசுகிறா. எனக்கு என்ன தேவையா? வேணாப்பா, நான் போயிட்டு வரேன். இங்க பாரு சத்யா, கல்யாணம் ஆயிட்டுன்னா எது வேணாலும் என்கிட்ட கேளு. திரும்ப போய் அவங்கள எதுவும் டார்ச்சர் பண்ணாத. அவங்க செய்யணும் முறைன்னா ஃபர்ஸ்ட் பேபிக்கு தான் செய்வாங்க. எல்லா பேபிக்கும் அவங்க செஞ்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி பார்த்தாலும் சிம்பிளா செய்ய சொன்னீங்கன்னா கூட ஓகே. இல்லை அர்ஜுன் தம்பி, நானே வரேன். நான் சிம்பிளாக செய்யணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் வரேன், அடுத்த வாரத்துலேருந்து போகலாம் அப்படின்னு நான் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கேன். இவன் அதுக்குள்ளே வந்து அப்படி பண்ணல இப்படி பண்ணலான்னு வந்து கேட்டா நான் என்ன பண்ணுறது? சொல்லுங்க, நீ ஏன் சொல்லுப்பா, நான் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் உண்மைதான் செல்விக்கா. நாங்க பண்ணிக்கிறோம், நீங்க எந்த செலவும் பண்ண வேணாம். நீங்க வந்தா மட்டும் போதும். இவ சொல்றான்னு நினைச்சு நீங்களா ஃபீல் பண்ணி பதறி அடிச்சுலாம் ஓடியாருதீங்கக்கா. இவ போறா லூசு. ஆமாம், நான் லூஸு தான். ஆமாடி நீ லூஸ் தான். நீங்க உட்காருங்க செல்விக்கா, சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். இல்லைப்பா, நான் போயிட்டு வரேன். வரேம்மா. சரி, என்னால் சண்டை போட்டுக்காதே, நான் வரேன்.